ஒரு சைனீஸ் 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஒரு நாள் வந்து எல்லாத்தையும் மூடிட்டாங்க. நீங்கள் வந்து சூதாடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் சூதாடுறதுக்கு வாய்ப்பே இல்லை, எங்கேயுமே போக முடியலன்னா 2 பேர் உட்காந்து அடுத்து கார் வர்ற கார் வந்து ஒயிட் கலராக பிளாக் கலரான்னு உட்காந்து சூதாடுவாங்க. பாட்டு பண்ணுறவங்கள வந்து பயங்கரமாகவும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறவங்க வந்து ஏதோ ஃபீல் பண்ணி விடுவாங்க, அந்த படம் முடிச்சு ஏதோ ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. பிரியாணி மியூசிக்கே கிடையாது. அது ஜெயில் கம்பியில் தட்டினது. ஆல்ரெடி நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன். ஜெயிலில் வந்து ஒரு லத்தியை வச்சு நீங்கள் அந்த கம்பியில் தட்டினா வரக்கூடிய சவுண்டு அது. அதில் ஒரு தீம் கிரியேட் பண்ணோம். அப்படி தான் பிஸியான ரூட்டில் எடுத்ததெல்லாம் பர்மிஷன் வாங்காமல் தெரியாமல் எடுத்தது. ஸோ இந்த மாதிரி பல காம்பினேஷன் இருக்குது அதுக்குள்ளே. அந்த சேஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் நாள் கொஞ்சம் கூட ஆயிடுச்சு. தெரியாமல் எடுத்தார். திருட்டு சீனை திருட்டுத்தனமாக எடுத்தார். சில படங்களை கலாய்க்கிறாங்க, உண்மையாக கலாய்க்கிற மாதிரி, நம்மளே கலாய்க்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ என்னன்னா, ஐயோ இவன் கலாய்ப்பான், இதுக்கு பயந்தே நல்லா எடுக்கணும்னே பாதி பேர் எடுக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஓகே, ரிவ்யூ இருக்கட்டும், நல்லது தான் சார். அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு திரும்பவும் விஜய் சாரா இல்லை எஸ்கே சாரா? 2 பேர் இருந்தால் சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு கதை கூட இருக்கு. ஆமாம், டபுள் ஹீரோ சப்ஜெக்ட். டபுள் ஹீரோ. ஓகே ஓகே, ஃபைன், சூப்பராக இருக்கும். ஃபைன். அடுத்த படத்துக்கான வந்து அப்டேட்டும் வந்து தளபதி மாதிரி பார்த்தா. விஜய் சேதுபதி அவர்கள் நடிப்பில் தமிழ் திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கிற ஏஸ் படத்தோட குழுவினர் நம்ம கூட இன்றைக்கி இருக்கிறாங்க. ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லிட்டு இன்னொரு நல்ல நாளில் சூப்பரான ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்து இயக்குனர் ஆறுமுக குமார் அவர்கள். சார், வெல்கம் டு த ஷோ சார். அடுத்ததாக சூப்பராக ஒரு கெஸ்ட் வந்துருக்கிறாரு, கிங் ஆஃப் பிஜிஎம். ஆர்ஆர்னா இவருக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணுங்கப்பா, நாங்கள் எல்லாம் படமே பண்ண மாட்டோம் அப்படின்னு தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் இருக்குது. நீங்கள் ஷூஸ்லேருந்து டாப் வரைக்கும் அப்படியே ஹேர் ஸ்டைல் எல்லாம் பாருங்களேன், அந்த அளவுக்கு தான் பயங்கரமாக வந்திருக்கிறாரு. என்னோட பர்சனல் ஃபேவரட் சாம் சிஎஸ் அவர்கள். வெல்கம் டு த ஷோ சார். இந்த மாதிரி தான் எல்லாரும் முசுப்பேத்தி விட்றாங்க. நார்மலாக நீங்கள் நடிக்க போகிறீங்களா இல்லை வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பார்த்தா எப்பயுமே நம்ம நீட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அதில் சும்மா முதல்லலாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த சொல்லுவாங்க ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இவரோட ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இவரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த வழக்கமாக சில நடிகர்கள்லாம் சின்ன வயசில் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா என்னோடது இவருன்ற மாதிரி இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணணும், இப்படிலாம் ஹேர் கட் பண்ணணும் இப்படின்னு ஒரு விவரம் தெரிஞ்சு வளர்ந்துட்டு இருக்கிறதுனால சூப்பராக இருக்குது சார். தேங்க்யூ. பொதுவாக வந்து இந்த போக்கர், இந்த கேம்பிளிங், இந்த மாதிரி நாங்கள் ஃபாண்ட்லேயே பார்த்துட்டோம். சம்திங் ஏதோ வந்து டைஸ்லாம் காமிக்கிறாங்க, ஒரு ப்ராபபிலிட்டி மாதிரி ஏதோ சம்திங் வரப்போகுது அப்படின்னு. யூஸ்வலாக கோவா போயிடுவாங்க, நட்டனூரில் ஒரு கப்பல் இருக்கும், அங்கே வந்து விளையாடுவாங்க, இல்லை லாஸ் வேகாஸ் போயிடுவாங்க. எதுக்கு நீங்கள் வந்து மலேசியா போனீங்க சார்? மலேசியாவில் வந்து கேம்பிளிங் வந்து கலாச்சாரம். ஆக்சுவலாக மலேசியா வந்து இப்போ நம்ம ஊரில் எப்படி டாஸ்மார்க் கலாச்சாரமோ, ஓகே, மலேசியாவோட பண்பாடு வந்து கேம்பிளிங். சரி. அது வந்து என்னென்னா, அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பயங்கர கெசினோஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே இருந்து ஒரு சாதாரண இடம் வரைக்கும். இப்போ ஒரு சைனீஸ் 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஒரு நாள் வந்து எல்லாத்தையும் மூடிட்டாங்க. நீங்கள் வந்து சூதாடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் சூதாடுறதுக்கு வாய்ப்பே இல்லை, எங்கேயுமே போக முடியலன்னா 2 பேர் உட்காந்து அடுத்து கார் வர்ற கார் வந்து ஒயிட் கலராக பிளாக் கலரான்னு உட்காந்து சூதாடுவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு கேம்பிளிங் வந்து அந்த ஊரில் வந்து ரொம்ப பயங்கரமான பண்பாடு நீங்கள் சொல்கிற மாதிரி. ஓகே. ஸோ அதனால் மலேசியா வந்து ஆப்ட் பிளேஸ் ஃபார் திஸ், இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ்க்கு, க்ரைமு இதெல்லாம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க சார். எனக்கு பெரிய கான்ஃபிடென்ஸ் வந்து உங்கள் இன்டர்வியூஸ், உங்கள் மியூசிக்ஸ் எல்லாமே தான். ஏஸ் படத்துலையுமே உங்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. அது எப்படி சார் ஒத்துக்கிறீங்க? இல்லை நீங்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டா அது எப்படி நீங்கள் ஒத்துக்கிறீங்க? சார் ஆக்சுவலி என்னென்னா, இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோரு சாங் அப்படின்னு பிரித்து பார்க்குறதுங்கிறது நம்ம ஊரில் தான் அது அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்தியன் ஃபிலிம் மியூசிக்கே பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இருந்து, அதாவது நான் சொல்கிறது வந்து இப்போ நான் சின்ன வயசுனா இருக்கும்போது பார்த்ததுக்கு அதுக்கு முன்னால் இருக்கிறவங்கலாம், நம்ம முந்தைய காலங்கள் பாகவதர் காலத்து சினிமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடல் மூலியமாகவே கூடுதல் வந்து எமோஷன். இப்போ வந்து உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு அந்த லேடி கேட்பாங்க ஹீரோயின். அப்போ அவர் பாடுவார், உனக்கு என்ன பிடிக்கும்னு பாட ஆரம்பிப்பார். அது டைலாக் தான் ஆக்சுவலி. இப்போ அசால்ட்டாக அது இப்போ கம்மியாக என்ன இருக்கு, பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு பில்டப் எல்லாம் பண்ணி இப்போ வருது. ஸோ என்னென்ன பதர் இந்த பாடல் கலாச்சாரங்கிறது நம்ம தமிழ் சினிமாவில் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா, இந்த பாட்டு பண்ணுறவங்கள வந்து பயங்கரமாகவும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறவங்க வந்து ஏதோ ஃபீல் பண்ணி விடுவாங்க, அந்த படம் முடிச்சு ஏதோ ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது.
பட் இங்கிலீஷ் படம்லாம் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அங்கே வந்து பாட்டு பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கிரெடிட்டே எண்டு ஸ்க்ரோலிங்கில் தான் கிரெடிட் கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டு வேறு ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க பாட்டு பண்ணுறவங்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹேண்ட் சிம்மர் பண்ணுற படத்தில் வந்து வேறு வேறு சிங்கர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் நடக்கும். ஸோ நான் என்ன யோசிக்கிறேன்னா, நமக்கு கிரவுண்டு வேணுங்க விளையாடுறதுக்கு. அது மியூசிக் சாங்காக இருந்தால் என்ன, பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருந்தால் என்ன, எதில் கிடைக்குதோ எடுத்து வந்து விளையாண்டு வேறு லெவலில் அடிக்கணும்னு. பட் இந்த படத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் என் ஃப்ரெண்டு தான். ஸோ அவன் பண்ணிகிட்டு இருந்தான் இந்த படம். அவனுக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களால அவன் பண்ண முடியல. எனக்கு நான் அவருக்கு கூட நிறைய காண்டாக்ட் நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம், படம் சம்மந்தமாக, மியூசிக் சம்மந்தமாக. இதுக்குள்ளே வந்தது வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறது தான் வந்தேன். அப்புறம் வந்து ஒரு 2 சாங் பண்ணுறக்கூடிய வாய்ப்பு டைரக்டர் எனக்கு கொடுத்தாரு. அதில் ஒரு பாட்டு வந்து ஒரு சரியான மெலடி, அது திடீர்னு வந்து அமைஞ்சு மாட்டிச்சு. ஒரு ஈவினிங் டைம் சும்மா ஒன் சைடு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, இன்னொரு ஸ்டுடியோ பக்கத்து ஸ்டுடியோவில் ஒரு கிட்டாரை வச்சுட்டு நாங்கள் சும்மா பண்ண பாட்டு அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ நமக்கு பாட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படிலாம் இல்லைங்க, எது கிடைக்குதோ அதில் நம்ம திறமையை காமிக்கணும்னு தோணும், அவ்வளோதான். ஒரு டைமிங் இருந்திருக்குங்க. 2000 ஒரு அம்புலி 3Dன்னு ஒரு படம் பண்ணேன், 2010 நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு மெல்லிசை விஜய் சேதுபதி சாரோட படம் தான், புரியாத புதிர்னு ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த கேப்பெல்லாம் இருக்குல்ல, அதில் வந்து படமே இல்லை எனக்கு. வந்தால் சின்ன படமாக வரும், எப்படின்னா ஒன்றுமே இருக்காது, படமே இல்லை. ஆனால் மியூசிக் மட்டும் டெய்லி பண்ணிகிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு பயங்கரமாக ஹாலிவுட் படத்தோட விஷுவல்ஸ் எடுத்து வச்சு நம்ம அதுக்கு மியூசிக் பண்ணுவோம். ஆனால் நமக்கு தமிழில் பண்ணுறதுக்கு படமே வரல. அப்போ இப்படியெல்லாம் பண்ணி வைக்கிறீங்கல்ல, இது இப்போ வருது, அப்படிங்கும்போது ஏன் பண்ணக்கூடாதுங்கிறது தோணும். இந்த படத்தில் வந்து யோகி பாபு சார் வச்சு ஃபுல்லாக எவ்வளோ மேக்ஸிமம் தம்பி 5 நிமிஷம் கிடச்சா கூட அதில் ஒரு 4-5 பஞ்சை போட்டு படம் ஃபுல்லாக பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க. ஷூட்டிங் ஸ்பாட் அந்த மாதிரி தான் ஃபன்னாக இருந்ததா? ஆமாம்மா, ஃபன்னு தான். ஏன்னா அங்கே ஃபன்னாக இல்லைன்னா இங்கே இந்த இது ஒர்க் ஆகாதுல்ல. ஸோ நமக்கு என்ன எவ்வளோ நெருக்கடிகள், என்ன பிரச்சனை, ப்ரெஷர் இருந்தால் கூட நம்ம வந்து நம்மளை ஜாலியாக வச்சுக்கணும் அந்த இடத்துல. அப்புறம் அது வந்து ஒரு பஞ்சு ஒர்க் ஆகிறதுக்கு அவ்வளோ வேலை இருக்குது கொலாபரேட்டிவாக. ஏன்னா விஜய் சேதுபதி ஒன்று சொல்லுவார், யோகி பாபு ஒன்று சொல்லுவார், இதுக்கு நடுவில் நான் ஃபில்ட்ரு பண்ணணும், இந்த மாதிரி நிறைய வேலைகள். இப்போ விஜய் சேதுபதி சாருக்கும் இவருக்கும் நடுவில் ஒரு ரேப்போ இருக்குது. ஆல்ரெடி 2-3 படங்கள் வந்து உங்களுக்கே தெரியும். இப்போ ஸோ அதனால ஆடியன்ஸ் வந்து மைண்ட் செட்டாகவே இவங்க 2 பேரும் ஒரு இப்போ எப்படி கவுண்டமணி செந்தில், இப்படி ஒரு வடிவேல் சார், இந்த மாதிரிலாம் ஒரு காம்பினேஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி இவங்க 2 பேருனா ஒரு ஹீரோவுக்கு தகுந்த ஒரு காமெடியன் அப்படிங்கிறது. அப்புறம் இப்போ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா யோகி பாபா ஒரு ஹீரோவாக நடிக்கிற படமே ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், குருவிக்காரன் ஒரு படம். ஸோ அவர் ரொம்ப அதில் வந்து ரொம்ப சீரியஸாக சில இடங்கள் இருக்குது, ரொம்ப குணச்சித்திரமாக நடிக்கிறாரு. நான் என்ன பார்க்குறேன்னா, அவர் எல்லா படத்துலையும் நல்லா தான் நடிக்கிறாரு. பட் ஏன் சிரிக்கிறாங்க அப்படின்னா, இந்த படத்துலலாம் நீங்கள் அவர் கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணணுமோ அதை அப்படி யூஸ் பண்ணணுங்க. அது எல்லாருமே கருவி தான். இப்போ நான் என்ன வேணாலும் வாசிக்கலாம், சோக பாட்டும் வாசிக்கலாம், சந்தோஷமான பாட்டு, இவருக்கு என்ன தேவைங்கிறத அவர் எடுத்துக்கணும். ஸோ இந்த படத்தில் எழுதின விதமே கரெக்டாக இருக்கும், காமெடி எல்லாமே சூப்பராக இருக்கும். அது ஒரு சீன்லலாம் நான் உண்மையாக சொல்கிறேன், பயங்கரமாக நான் அந்த இவர் வந்து இந்த ஒரு பணம் வாங்கி கொடுக்குறத கூட்டு போவார், ஒருத்தனை தீ எரிச்சு ஓடும் போது இல்லை, அந்த அவரோட ரியாக்ஷன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். அவர் கூடுதல் பேசுகிறத விட அவரோட ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல, பாடி லாங்குவேஜ், அது வந்து பயங்கரமாக இருக்கும் யோகி பாபா அவருக்கு. இந்த படத்தில் வந்து த்ரூ அவுட் மூவி அது ஒர்க் ஆச்சுன்னு தோணுச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறமா. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த படங்கள், நான் ரசிகனாக சொல்கிறேன், இந்த படத்தோட க்ரூவாக இல்லாமல் அது ஒர்க் ஆச்சு. சாம்சியஸ் சார், இப்போ என்னென்னா நீங்கள் வந்து தமிழ் மக்களோட எமோஷனில் மிக்ஸ் ஆகிட்டீங்க. அது எப்படின்னா, நீங்கள் பிரியாணிக்கு வந்து ஒரு தீம் மியூசிக் ஒரு மியூசிக் போட்டிருக்கீங்க, தீபாவளிக்கு ஒரு பாட்டு இருக்குது சார், நியூ இயருக்கு ஒரு பாட்டு இருக்குது சார், பொங்கலுக்கு ஒரு பாட்டு இருக்குது சார். அது மாதிரி பிரியாணிக்குன்னா அது நீங்கள் போட்ட மியூசிக் தான். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து வேறு ஆல்டர்னேட்லாம் கிடையாது. இப்போ அடுத்த பசங்க வெயிட் பண்ணுறானுங்க, ஷவர்மாக்கு போடுவாரா, ஷீக்கு போடுவாரா, அந்த மாதிரி மிக்ஸ் ஆயிடுச்சு. பிளான் பண்ணி தான் ஓகே ரீச் பண்ணி ஆகணும்னு ஒரு இதில் தான் பிஜிஎம்ஸ்லாம் ஸ்கோர் பண்ணுறீங்களா, இல்லை இது கரெக்டாக இருக்குது இந்த சீனுக்கு அப்படி நீங்கள் ஸ்கோர் பண்ணுவீங்களா சார்? சார் இப்போ நம்ம ஒரு கம்போஸ் பண்ணுறோம், நான் என்னுடைய திறமையை காமிக்கிறோன்னா அந்த இடத்துக்கு பதிலாக 3 நோட்டில் டான் டாங் டாங் அப்படின்னு இல்லாமல் இப்படின்னு ஒன்று போடலாம். இது எத்தனை பேருக்கு புரியும்? என்னோடய திறமையை வேணால் காமிச்சிடலாம். இங்கே என்னென்ன எளிமை தான், ரொம்ப எளிமையாக. இப்போ நான் 3 நோட்டு 2 நோட்டில் ஏன் போடுறேன், விக்ரமேதாவோட தீம் கூட வந்து நான் ஒரு 3 நோட்டு க்ரோமாட்டிக்கலாக இருக்கும். ஸோ என்னென்னா, நம்ம ஊரில் வந்து சாமியே ஐயப்போ இதுதான் ஒர்க் ஆகும், கணபதி பாபா எல்லாம். அதாவது என்னென்னா ரொம்ப மினிமல், நம்ம ஆடியன்ஸை வந்து ரொம்ப ரீச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு பெரிய சீனு, அந்த சீனில் வந்து அவர் என்னது பிரியாணி மியூசிக்கே கிடையாது, அது ஜெயில் கம்பியில் தட்டினது. ஆல்ரெடி நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன். ஜெயிலில் வந்து ஒரு லத்தியை வச்சு நீங்கள் அந்த கம்பியில் தட்டினா வரக்கூடிய சவுண்டு, அதில் ஒரு தீம் கிரியேட் பண்ணோம், அப்படி தான்.
ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து பிரியாணி டப்பா அது என்னன்னா அது வந்து பிரியாணி வந்து சொல்லும்போது அவர் பிரியாணி பார்க்க போகும்போது நடந்து போவார். போகும்போது அவருக்கு அந்த ஞாபகம் வரும். எப்படின்னா எல்லாம் லைனில் நின்று சாப்பாடு போடும்போது லைனில் நிற்பாங்க. அப்போ அவருக்கு அந்த ஜெயில் ஞாபகம் வருது. அந்த ஜெயில் ஞாபகம் எப்போ வரும்போது அது ஜெயில் மியூசிக்காக அதை பண்ணுது. ஆனால் அது பிரியாணிக்கு ஆயிடுச்சு. அப்புறம் பிரியாணி சாப்பிடும்போது அதை நம்ம என்ஹான்ஸ் பண்ண உடனே அது பிரியாணி மியூசிக் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நீங்கள் பிரியாணி இப்போ சாப்பிட்ற எனக்கு வந்து நான் பண்ணுற படத்தோட போஸ்டர் யாராவது பண்ணுறாங்களாங்கிறத தெரியாது. ஆனால் உலகத்தில் தமிழ்காரங்களாம் இந்த படம் பார்த்தவங்க, கைதி பார்த்தவங்க, தெலுங்கு படமாக இருக்கட்டும், தெலுங்குக்காரங்களாக இருக்கட்டும், தமிழ் ஹிந்திக்காரங்க எல்லாருமே பிரியாணி சாப்பிட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோ போடுறாங்கன்னா அதில் வந்து இந்த மியூசிக் பிரியாணி மியூசிக் போட்டு அதில் தான் டேக் நமக்கு அதிகமாக இருக்கும். போனால் நமக்கு வந்து இதுக்கு வந்து இது வாங்கணும்னு நினைக்கிறேன். இந்த வழக்கமாக பிரியாணி என்ன சொல்லுவாங்க பிரதர்? இல்லை நம்ம ரைட்ஸ், ஆமாம் காப்பி ரைட்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் இப்போ இதே மாதிரி என்ன இன்னொரு படத்தில் ஏதோ வேறு ஒன்றுக்கு வருதுன்னா 100% பண்ண தான் போகிறோம். பட் பிரியாணி மியூசிக்குங்கிறத நான் அடிக்கடி சொல்லுவேன். பிரியாணி மியூசிக் கிடையாது, அது ஜெயிலோட மியூசிக். பட் பிரியாணி மியூசிக்கை நானும் ஆக்கிட்டேன். இப்போ ஏன்னா அதில் பேரே பிரியாணி மியூசிக்னு தான் வரும். என்ன நம்ம கையில் இல்லைங்க. நம்ம இது ஹிட் ஆகும், ஆடியன்ஸ் இதை வந்து ஸ்டோரி ஆக்கிடுவாங்க, இது வேறு லெவல் அப்படின்லாம் எந்த இதுவுமே பண்ணது கிடையாது. அப்படி பண்ணுறோம்னா நம்ம தோற்று போகிறோன்னு அர்த்தம். நானே பாட்டு பண்ணும்போது சொல்லுவாங்க இந்த எல்லாருமே இப்போ இவரை நான் சொல்லலை, வேறு டைரக்டர்ஸ் எல்லாம் என்ன நிறைய டைரக்டர்ஸ் எப்படின்னா ஒரு பாட்டு போட்டோம்னா முதல்ல நல்லா இருக்கான்னு கூட யோசிக்க மாட்டாங்க. இது வந்து ஹிட் ஆகுமா, இதில் இருக்கிற எந்த பார்ட்டை வந்து டான்ஸ் ஆடுவாங்க, அது எது ஸ்டோரி போடுவாங்க, இப்படி தான் பார்க்குறாங்களே தவிர அது அது நம்ம சரி அதுக்கு ஒரு ஜீவன் கொடுத்துருப்போம், அதில் வேற ஒரு மூட் இருக்கும், கொஞ்சம் டேக் ஆஃப் கொஞ்சம் லேட்டராக ஆரம்பிக்கும். நம்ம படத்தை பார்த்து பண்ணுவோம். இப்போ நீங்கள் நம்ம படத்தோட ஹீரோ வந்து அயன் பண்ணுறவர்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு நான் வந்து பயங்கர மாடர்ன் சாங் போட முடியாது. ஆனால் அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா இதெல்லாம் விட்டுட்டு என்ன யோசிப்பாங்க, இந்த பாட்டு ஹிட் ஆகுமா அப்படின்னு. பட் இது வரைக்கும் எந்த பாட்டுமே நான் ஹிட் ஆகும்னு நினச்சி போட்டது கிடையாது. நம்ம அந்த 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 கதாபாத்திரத்துக்கு அந்த கதைக்கு சம்மந்தமாக அந்த டைரக்டரோட டேஸ்ட்டையும் உள்வாங்கி ஒன்று பண்ணுவோம். அப்படி பண்ண தான் இந்த பிரியாணி மியூசிக். பட் அது பெரிய வைரலாச்சு. இப்போ இந்த படத்தில் வந்து பயங்கரமான சேசிங்லாம் இருந்திருக்கு. இங்கேருந்து ஓடுறாங்க, அங்கேருந்து கொள்ளடிக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம ஊரில் எடுக்கிறதே அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அந்த ஊரில் இந்த மாதிரி சேஸ்லாம் வச்சு எப்படி எடுத்தீங்க? அண்டு மலேசியா பீப்புளையும் நீங்கள் ஆக்ட் பண்ண வச்சுருக்கீங்க படத்தில், எப்படி அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, அங்கே எடுத்ததுலேயே நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு. டஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்ட் வந்து அதுதான். என்ன காம்ப்ளிகேஷன்னா வந்து அதுக்கு பயங்கரமாக போலீஸ் அந்த சைரன் போட்டு வண்டி வருது இல்லையா, அதுக்கெல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பர்மிஷன் வாங்கணும். நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி எதுவுமே பிளான் பண்ணுறது இல்லை அந்த மாதிரிலாம். ஸோ அப்புறம் வந்து அந்த ஸ்டிக்கரில் வந்து அவங்க ஊரில் வந்து POLISன்னு தான் போலீஸ்க்கு ஸ்பெல்லிங். நம்ம போலீஸ் மாற்ற சொல்லிட்டு அது போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம ஊர் ஸ்பெல்லிங்கே போட்டோம். ரோட் பர்மிஷன் கிடைக்காது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எம்டி ரோட்டில் இருந்தால் நல்லா இருக்காது சேஸு. அதனால் சில ஃபில்லப்ஸ் வந்து எம்டி ரோட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு கார் பார்க்குக்கு உள்ளே கொஞ்சம் இதை எடுத்துகிட்டு அது தெரியவும் கூடாது அந்த இதில். அப்புறம் ஒரு ரோடை ஃபுல்லாக பிளாக் பண்ணுறதை வந்து இந்த இதில் பிளாக் பண்ணி நம்ம ஃபில்லப் பண்ணணும். அந்த ஊரில் போய் ஃபில்லப் பண்ணுறதுக்கு காஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாகும். பட் ஹெல்ப் பண்ண முடியாது, நம்ம ஃபில்லப் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் தெரியாமல் போய் பிரிட்ஜஸ்ஸு பிஸியான ரூட்டில் எடுத்ததெல்லாம் பர்மிஷன் வாங்காமல் தெரியாமல் எடுத்தது. ஸோ இந்த மாதிரி பல காம்பினேஷன் இருக்குது அதுக்குள்ளே அந்த சேஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு. அது கொஞ்சம் நாள் கொஞ்சம் கூட ஆயிடுச்சு. தெரியாமல் எடுத்தார், பல ரகசியங்கள். ஓகே, தமிழுக்கு கொஞ்சம் அப்படி இல்லை அப்படி இல்லை திருட்டு சீனை திருட்டுத்தனமாக எடுத்தார். இவர் செய்த காரியத்தை பாருங்கள், அந்த மாதிரி நிறைய இருக்கு சார். நம்மள வந்து ஒரு செக்மெண்ட் இருக்குது, ஒரு டிஷ்யூ செக்மெண்ட் வச்சுருக்கோம். அது இருக்குது சார், வித்தியாசமாக இருக்குது. இப்பயே ரிவீல் பண்ணிட்டேன் அப்படி சார். ஓகே சார், வந்து அந்த டிஷ்யூஸில் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. கொஸ்டின் பிடிக்கலன்னா இப்படி க்ரஷ் பண்ணி தூக்கி போட்டுடலாம். ஃபஸ்ட்டு சாம் சார். ஃபேவரட் ஹீரோயினா? ஆமாம், ஃபேவரட் ஹீரோயின்னு ரேவதி மேடம். சார் ரன்னிங்கில் சொல்லணும் சார். நீங்கள் அப்படிலாம் ரன்னிங்கில் சொல்லணும்னு கீழே எழுதலையே. சரி, ரன்னிங்கில் சொல்லணுமா? சொல்லுங்கள். ரன்னிங்கில் உண்மையை சொல்லணும்னு எனக்கு யாரையுமே அவ்வளோ பெருசாக யாருமே பெர்ஃபார்மரே இல்லைங்க. தமிழ் சினிமாவில் வந்து ஒரு லேடியை பெர்ஃபார்ம் பண்ணவே விட மாட்டாங்களான்னு எனக்கு தோணுதுங்க. ஸோ எல்லாமே ஹீரோவாகவே இருக்காங்க. அவங்க ஹீரோயின் ஏதோ வந்து கடைசியில் இந்த செகண்ட் ஹாஃபில் வந்து மோட்டிவேஷனுக்காக மட்டும், எப்படின்னா உன்னால் முடியும், இந்த டாஸ்க்கை நீ அடி இப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் ஹீரோயின் வச்சுருக்காங்க. அதனால் எனக்கு யாரும் டக்குன்னு மைண்ட் வர மாட்டாங்க. சுகாசினி மேடம்லாம் பிடிக்கும், அந்த ஊர்வசி மேடம். ஓகே. ஏன்னா இவங்கெல்லாம் நடிப்பின் உச்சமாக இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பழைய இப்போ நினைப்பாங்க எல்லாரும் சாம் ரொம்ப பழைய பீஸு போல். சார் டைரக்டர் சார், நீங்கள் ஹூ இஸ் மலேசியன் பிரைம் மினிஸ்டர்? அன்வர் இப்ராஹிம் பேர். அன்வர் இப்ராஹிம் மலேசியன் பிரைம் மினிஸ்டர். ரைட் சார். நீங்கள் நைட்டு போலீஸ் கிட்ட மாட்டிருக்கீங்களா? எஸ், நிறைய தடவை மாட்டிருக்கோம். ஆக்சுவலி
என்ன பண்ணுறதுன்னா சில டைம் நம்மளுடைய கார் வந்து ரொம்ப இதாக இருக்கும், ஃபோட்டோ எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஃபிலிமில் வந்து ரொம்ப டென்ட் ஓட்டியிருப்போம். ஸோ நிறைய தடவை மாட்டியிருக்கோம். சரக்கடிச்செல்லாம் மாட்டினது கிடையாது. அதனால அது கொஸ்டினே இல்லையா சார்? இல்லைங்க, நீ இதோட உள்குத்து அதுவாக தான் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். நோ சார். ஏன்னா நம்ம குடிக்க போகும்போது அதுக்காக குடிக்க மாட்டோம்ல, இல்லை குடிப்போம், எப்பயாவது குடிப்போம் ஃபேமிலி இல்லைன்னா வெளியில் எங்கேயாச்சும் போகும்போது. பட் அப்போ தான் வந்து இப்போ தான் இருக்கேன், டிரைவர் ஃபோன் பண்ணால் வர போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி மாட்டினதில்லை, பட் மாட்டியிருக்கேன் நிறைய தடவை. மாட்டும் போது ஒரு தடவை அடங்கும் ஒரு டைமிங்கில் ஒரு தடவை நைட்டு மாட்டியிருக்கேன். மாட்டி வந்து அவங்களுக்குலாம் தெரியாது, போலீஸ்க்கு எடுத்த உடனே யார் என்னென்னா அவங்க வழக்கமாக நம்மளை சாதாரண பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க. பட்டு காரு நம்மளுடைய கார் வந்து நல்ல காருங்கிறதுனால அவங்க என்ன சொல்லுவாங்க, இவன் எவனோ ஒருத்தன் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, ஏதோ அரசியல்வாதியின் பையனாகவோ அப்படின்னு, இல்லை பெரிய தொழிலதிபர் இப்படி நினைப்பாங்க. ஸோ கேட்கும்போது நான் சொன்னேன், சார் நான் வந்து மியூசிக் டைரக்டர் சார். அந்த டைமில் கரெக்டாக அடங்கமர் ஏன்னா அடங்கமர் வந்து ஒரு போலீஸ் படம், போலீஸ்காரங்களை உயர்த்தி சொல்லக்கூடிய ஒரு படம். சார் இப்போ கூட அடங்குமர்னு ஒரு படம் வந்துச்சு சார், போலீஸ்காரங்களை உயர்த்தி, அந்த படம் தான் சார், நான் தான் சார் பண்ணேன் அப்படின்னு. உடனே அப்படியா அப்படின்ட்டு அப்புறம் செல்ஃபியெல்லாம் எடுத்துட்டு அனுப்பிச்சாங்க, அவங்களே ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. ஸோ மாட்டிருக்கேன், நிறைய தடவை மாட்டிருக்கேன், தப்பு பண்ணி மாட்டினதில்லை. ஓகே, ஆமாம். நைஸ். ரிவ்யூவர்ஸ் பற்றி உங்களுடைய கருத்து சார்? ரெண்டு விதம் இருக்குது பிரதர். அதில் ரிவ்யூவர் வந்து இது வந்து ரிவ்யூ பண்ணுறதே ஒரு பிஸ்னஸ்ன்னு தான் நான் பார்க்குறேன். சிம்பிளாக கேட்டுறேன் சார், கோவம் வருமா கோவம் வராதா சார்? கோவம்லாம் வரல, கடந்து போயிடுறேன். அப்படிங்களா? ஆமாம் ஆமாம். எனக்கு நான் சொல்லியிருந்துருக்கலாமான்னு தோணுது, எனக்கு வந்துருக்கலாமான்னு தோணுச்சு. ஏன்னா இப்போ ரிவ்யூவர் எனக்கெல்லாம் எனக்கு நிறைய பேர் பழக்கமானவங்க பிரதர் எல்லாருமே. இப்போ நீங்கள் உச்சக்கட்டமாக இங்கே இருக்கிற ஒரு பெரிய ரிவ்யூவர் கூட எனக்கு அடிக்கடி பேசுகிறவர் தான். ஸோ என்னன்னா பிரதர், இப்போ நீங்கள் உங்களுக்கு டெய்லி பீட்சா சாப்பிடுவீங்களா? நீங்கள் பீட்சாவை பற்றி இப்போ நீங்கள் ரிவ்யூ பண்ணால் என்ன பண்ணுவீங்க? கஷ்டம்தான். தோசையை பற்றி சொல்லுங்கன்னா பண்ணுவீங்க, உங்களோட டேஸ்ட் தானே. இப்போ தோசை உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த படத்தில் எனக்கு காமெடியே ஒர்க் ஆகலைங்க, ரொம்ப இது அப்படிம்பாங்க ஒருத்தர். இப்போ இன்னொருத்தங்க வந்து சொல்கிறாங்க விழுந்து விழுந்து சிரிச்சாங்க ஃபுல்லாக அப்படின்னு ஒரு நார்மல் ஆடியன்ஸ் சொல்கிறாங்க. இதில் நீங்கள் எதை நம்புவீங்க? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, மக்கள் தான் பதறி. இப்போ நீங்கள் அவங்களோட வேலை செய்கிறாங்க, ரிவ்யூ பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அவங்க அப்படி தான் திட்டத்தான் செய்வாங்க, அவங்க திட்டணும் பிரதர், அப்படி தான் திட்டணும். ஏன் திட்டணும்னு சொல்கிறேன் பாருங்களேன். ஆடியன்ஸ் இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு ஆடியன்ஸ், நான் படத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ஐயோ இவர் கலாய்ச்சிட்டாரு, இவர் திட்டாரு, இந்த படத்துக்கு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணலாம். அவரோட டேஸ்ட்டில் அவர் சொல்லியிருக்காரு செம்ம, ஆனால் அதை ரசிச்சுட்டு நம்ம எப்படி இருக்கு, நமக்கு ஒரு வேலை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எடுத்துக்கிறதா பதர். ரிவ்யூ மைண்டில் எடுத்துக்கிறாம போய் பார்க்கணும். ஆனால் ரிவ்யூ ரசிங்க. ஏன்னா இப்போல்லாம் ரிவ்யூலாம் பார்க்குறது, படம் பார்க்குறத விட படம் வரதுக்கு முன்னால் இவர் ரிவ்யூ போட்டாரா அதை போய் பார்த்துடலான்னு தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அது லொல்லு சபா மாதிரி இருக்கு, அது நல்லா இருக்குங்கிறேன். இப்போ நம்ம லொல்லு சபாவை வந்து ரசிப்போம்ல. இப்போ நாயகன் படத்தை வந்து லொல்லு சபாவில் கலாய்க்கிறாங்க, அதனால நாயகன் கெட்ட படம் ஆயிடாதுல்ல. பட் லொல்லு சபா வந்து ஒரு இது இருக்குது, லொல்லு சபாவே ரசிக்கலாம், நல்லா இருக்குது. அப்போ ரிவ்யூ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல படங்கள் வரவும் செய்யாது. நீங்கள் சில படங்களை கலாய்க்கிறாங்க, உண்மையாக கலாய்க்கிற மாதிரி, நம்மளே கலாய்க்கிற மாதிரி தானே இருக்குது. அப்போ என்னன்னா, ஐயோ இவன் கலாய்ப்பான், இதுக்கு பயந்தே நல்லா எடுக்கணும்னே பாதி பேர் எடுக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஓகேயா, ரிவ்யூ இருக்கட்டும், நல்லது தான். நீங்கள் எடுங்க சார். how many love proposals வாங்க சார் பண்ணதா இல்லை எனக்கு வந்து வந்ததும் சரி, நீங்கள் பண்ணதும் சரி, சின்ன வயசுலேருந்து இருக்குது சார். ஆக்சுவலி வந்து நான் இதை நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். சின்ன 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது மத்தியானம் ஆயிடுச்சுன்னா டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல, சாப்பாடு, இந்த சைடு 3 பெஞ்சு, இந்த சைடு 3 பெஞ்சு, இங்கிட்ட பெண்கள் இங்கிட்ட ஆண்கள் உட்காந்துருப்போம். நான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால லாஸ்ட் பெஞ்சில் இந்த லாஸ்ட்டில் உட்காந்துருப்பேன். ஸோ இந்த சைடு எங்கள் அம்மா டீச்சர் அதே ஸ்கூலில், இந்த சைடு லாஸ்ட் பெஞ்சில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கும். நான் என்ன பண்ணுவேன், டிஃபன் பாக்ஸ் அங்கே வச்சுருவேன், அந்த பொண்ணு டிஃபன் பாக்ஸ் இங்கே வச்சுட்டு நாங்கள் ரெண்டும் மாறி மாறி சாப்பிடுவோம். எத்தனதே 4 வருஷமாக, நான் 1ஆம் கிளாஸ்லேருந்து 4ஆம் கிளாஸ் வரைக்கும். இதுதான் எனக்கு தெரிந்த மிகப்பெரிய முதல் காதல். இதுக்கப்புறம் அப்படியே ஸ்கூலு காலேஜ் எல்லாத்துலேயுமே நிறைய இருந்திருக்கு பதர். அது எல்லாம் ஒரு ஃபீல், பயங்கரமான ஒரு ஃபீல் பதர். யுவன் சங்கர் ராஜாவெலாம் எனக்கு ஏன் பிடிக்கும்னா, காலேஜ் படிக்கும்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய காதலுக்கு வந்து அவரே பாட்டு போட்ட மாதிரி இருக்கும். இந்த உனக்கென இருப்பேன் அந்த ஒரு சோக பாட்டை இவர் போட்டிருந்தார், பரத்வாஜ் சார். அந்த அப்போல்லாம் லவ் ஃபெயிலியர், அப்பா நமக்குன்னு போட்ட மாதிரி அதெல்லாம் நிறைய இருக்குது பதர். இது இல்லை, இதை கடந்து போகலாம் நீங்கள் ஒரு கலைஞனே ஆக முடியாது. சரிங்க சார், சரிங்க சார். எஸ்கேஆர் விஜேஎஸ்ஸா? எஸ் சார். அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு திரும்பவும் விஜேஎஸ் சாரா இல்லை எஸ்கே சாரா? இது என்ன நான் ஆப்ஷன் எனக்கு கேட்குறீங்களா? நீங்கள் ஜஸ்ட் ரெண்டு பேருமே பதர். அது அந்த கதை சொல்லுங்கள் பதர், அந்த டபுள் ஆக்ஷன் 2 பேர் இருந்தால் சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு கதை கூட இருக்கு என்கிட்ட. ஆமாம், டபுள் ஹீரோ சப்ஜெக்ட். டபுள் ஹீரோ. ஓகே ஓகே ஃபைன், சூப்பராக இருக்கும். ஃபைன். அடுத்த படத்துக்கான வந்து அப்டேட்டும் வந்து தளபதி மாதிரி பதர். அப்படியா? தேவா சூர்யா. ஆமாம், சரியான மாஸ். தாய்லாந்து ஆர் லாஸ் வேகஸ். பெஸ்ட் பிளேஸ் டு வர்க், தாய்லாந்து ஆர் லாஸ் வேகஸ். நான் லாஸ் வேகஸ் போகணும் பதர் ஒரு நாள். எனக்கு பதர் இதெல்லாம் சொன்னால் காமெடியாக இருக்கும். எப்படி லாஸ் வேகஸ் போகணுன்னு தெரிஞ்சுன்னா,
ஒரு சேனல் இருக்கு பிரதர், ஹிஸ்டரி சேனல் அப்படின்னு ஒரு ஆமா, ஆமா, ஒரு channel அதுல தமிழ் டப்பிங்ல ஃபுல்லா வரும் பிரதர். பான் ஷாப்ஸ் போடுவாங்க எல்லாமே இதெல்லாம் பார்த்து பிரதர் அந்த கடையில போய் ஒன்று வாங்கிடணும். அந்த இங்க அந்த பார்கெயின் பண்ணி ஒன்று வாங்கிடணும். நம்ம மக்களோட மக்களா இருக்கணும். யூஸ் பண்ணுறப்போ இல்லையா வாங்கி வச்சுருந்தோம். ரிக், இன்னைக்கு நம்ம கடைக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அமேசிங்கா இருக்கு இந்த பொருள். அந்த கடையில போய் ஏதாவது ஒன்று வாங்கணும். பக்கத்துல இன்னொரு கார் ஷாப் இருக்கும், கஸ்டம் கார்ஸ். ஆமா, அங்க போய் ஒரு கார் சரி இப்படிலாம் இது அதுக்காக ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்கேன் சார். ஆமா. மொத்த வீடியும் குத்தகைக்கு அப்புறம் சொல்லுவாங்க இந்த உலகத்தினுடைய சொர்க்கம் லாஸ் வேகாஸ்னு சொல்லுவாங்க. உண்மையா பிரதர்? ஓகே. இப்போ நீங்கள் சொல்றீங்களா இது இந்த இதெல்லாம் இங்கே மலேசியான்னு சொன்னார்ல, இதை விட லாஸ் வேகாஸுங்கிறது பயங்கரமா இருக்கும். சரி, லாஸ்ட்டாக ஒன்று முடிச்சிடலாம் சார். செகண்ட் ஒன்று முடிச்சிடலாம். What's your reaction when actors late to the shoot? யா லேட்டாக வந்துட்டாங்க. வெளியே போங்கடா. ஐயோ, இது யார் ரியாக்ஷன் பாரு, அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, என்ன நடந்திருக்கு போலையா சார்? இல்லை அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. கண்கள் போய் சொல்லுது சார். கண்ணு அடி போட்டிருக்கேனே தெரியுதா? எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, லேட்டாக வருவாங்க சார். ஆனால் ஒரு மணி நேரத்தில் நடிக்க வேண்டியதை ஒரு நிமிஷத்தில் முடிச்சு விட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களோட பார்ட் அந்த டேக்கு என்னங்கிறதான மேட்ரு. அப்படி நான் கூட தான் இந்த இன்டர்வியூ லேட்டாக வந்தேன் பிரதர். பட் வந்ததை விட அதிகமாக பேசியிருக்கேனா இல்லையா? ஓகே, இவ்வளோ நேரமாக ஏஸ் திரைப்படத்திலிருந்து படத்துடைய இயக்குனர் இந்த ஏசை தவிர அதிகமாக வேற எதை பற்றி தான் பேசணும்னு நீங்கள் அது சொல்லிருங்க. சொல்கிறேன் சார். இருக்கு சார். அதாவது நம்ம நான் ஒன்றே சொல்லிட்டு சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி வந்து ஏஸ் படம் உண்மையாகவே நல்லா போயிட்டு இருக்கு பிரதர். பட் என்னன்னா இங்கே ப்ரமோஷனாக ஒன்று பெருசாக தேவைப்படுது. இந்த படத்தை பற்றி ஏசு எங்கே பார்த்தாலும் ஏசு, பஸ்ஸுக்கு பின்னால் எல்லாமே இப்படி இருந்தால் மட்டும்தான் படம் வந்து நீங்கள் வாய் மூலிமா பார்த்துட்டு ஒருத்தவங்க நல்லா இருக்குங்கிறாங்க. இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பாருங்களேன், ஏன்னா எப்படியும் இந்த வாரம் கண்டினியூ ஆகும். ஸோ நீங்கள் பார்க்கும்போது என்னென்னா ஒரு குடும்பத்தோடு பார்க்கும்போது ஒரு ஜாலியாக இருக்கும். ஏன்னா படங்கள் இப்போ எல்லாமே கொக்கைனு கண்டெய்னரு இப்படியே வந்துட்டு இருக்கிற டைமிங்கில் இந்த மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு படம் வீட்டில் குடும்பத்தோடு போய் பாருங்கள். ஏசு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் படம், நீங்கள் பாருங்கள். எஸ், அதே தான் சொல்ல வந்தேன். சாம் அண்ணன் வந்து சொல்லிட்டாரு, கண்டிப்பாக படம் போய் பாருங்கள். ஸோ அந்த படத்தோட ரொம்பவே சூப்பராக பேசினாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.